வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வேப்பம்பூ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு. அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதை 1 கப் வாட்டர் போட்டு சோக் பண்ணி வச்சுருங்க. ஒரு எலுமிச்சம் அளவு புளியில் 3 கப் ரசம் பண்ணலாம். இப்போ அடுத்தது ரசத்துக்கு தேவையான பொருள் அரைக்கணும். இது உங்கள் வீட்டில் அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கோங்க, இல்லை க்ரஷர் வச்சு க்ரஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போது எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்க போகிறேன். இந்த 3 கப் ரசத்துக்கு தேவையானது ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை, அது கூட 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கொத்தமல்லி, ஆனால் அதில் இருக்கிற தண்டு மட்டும் அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே காமிச்சிருக்கிற மாதிரி அரைச்சா போதும், ரொம்ப பேஸ்ட்டாக தேவையில்லை. இப்போது அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிருங்க. இது கூட வெங்காயம் தக்காளியை நசுக்கி வச்சுக்கோங்க. வேப்பம்பூவை பொரித்து வச்சுட்டு கொரியாண்டரை கையிலேயே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ரசம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரசம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேனையோ கடாயையோ யூஸ் பண்ணலாம். நான் கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுங்க. ஏன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா நல்ல ரசம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது ஆயில் சூடாகிடுச்சு. ஆயில் சூடானே கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நசுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் அது கூட அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டு வதக்குங்க. இந்த மிக்சரில் மிளகு, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் இருக்குது. அதனால் மேக் ஷூர் உங்கள் கிச்சன் எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா நிறைய இருமல் வரும். இப்போது மசாலா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணி வதக்குங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வேப்பம்பூவை சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. இங்கே வேப்பம்பூ நான் கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா என்னோடய பொண்ணு சாப்பிட போகிறாங்க. வேப்பம்பூ குடல் இருக்கிற குடல் புழுக்களை நீக்கிறதுக்கும் இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்ல மருந்து, ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. இப்போது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியோட சேர்ந்த தண்ணியை இந்த மிக்சர் கூட ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ரசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சால் மேபி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த அளவு வாட்டரே போதுமானது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை மேலே போட்டு ஃபயரை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது ரசம் கொதிக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம வீட்டில் ஒரு கொதின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரசம் ஜஸ்ட் ஒன்ஸ் கொதித்த உடனே அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரசம் ரொம்ப கொதிச்சதுன்னா அதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் வெளியில் போயிடும். இப்போது சூடான சுவையான உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான வேப்பம்பூ ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உழவுக்கும் உணவுக்கும் நன்றி.